This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvedi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see need. You just write heading need. You see here, I have already completed all the modal auxiliary verbs. Okay? Shall, should, will, would, can, could, may, might, must. Okay. Now we are going to see need. Need main verb use பண்ணலாம், modal auxiliary verb use பண்ணலாம், noun use பண்ணலாம். Understand? What is the meaning of need? தேவை. Verb use பண்ணும்போது எனக்கு தேவை, அவருக்கு தேவை, அவங்களுக்கு தேவை, like that use பண்ணலாம். We will see. So as far as this episode is concerned, I'm going to explain need. எந்தெந்த வழியில நம்ம need use பண்றோம், that I'm going to explain here. From next episode onwards, you are going to write sentences, okay? Shall we start? Okay. Need is a main verb. At the same time, it acts as a modal auxiliary verb. Need is a main verb. At the same time, it acts as a modal auxiliary verb. You just write below that, heading up போட்டுக்கிறங்க. Need as a main verb. Heading up போட்டுக்கிறங்க. Need as a main verb. Examples. இந்த கேஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ணலாம், கொஸ்டினும் ஃபார்ம் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். ஐ நீட் சம் மணி. ஐ நீட் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. ஐ நீட் சம் மணி. நெக்ஸ்ட். அப்போ இந்த கேஸில் நீட் மெயின் வெர்பா வருது. அண்டர்ஸ்டாண்ட்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. ஐ நீட் யுவர் ஹெல்ப். நெக்ஸ்ட். We need a good and reliable maid to take care of our children. We need a good and reliable maid to take care of our children. எங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு maid தேவை. We need a good and reliable maid to take care of our children. Next one. I need your advice in this regard. In this regard இது சம்பந்தமாக. I need your advice in this regard. இது சம்பந்தமாக எனக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவை. I need your advice in this regard. Last one. He needs a capable assistant to maintain his office. He needs a capable assistant to maintain his office. அவருடைய ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண அவருக்கு ஒரு capable assistant தேவை. He needs a capable assistant to maintain his office. So, these are all positive sentences. கொஸ்டினும் ஃபார்ம் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாம். அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. டு யூ நீட் எனி ஹெல்ப்? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா? அப்போ இந்த கேஸில் நீட் இஸ் ஏ மெயின் வேர்ப். அண்டர்ஸ்டாண்ட்? பட் ஒன்லி திங் இஸ் கொஸ்டினை ஃபார்ம் பண்ணுறோம். டு யூ நீட் எனி ஹெல்ப்? நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப். நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப். எனக்கு எந்த ஒரு ஹெல்ப் தேவையில்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப். டு யூ நீட் எனி ஹெல்ப்? நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப். நெக்ஸ்ட். டஸ் ஹி நீட் எ மெய்ட்? Does he need a maid? அவருக்கு ஒரு maid தேவையா? Does he need a maid? No, he doesn't need a maid. அவருக்கு ஒரு maid தேவையில்லை. No, he doesn't need a maid. Does he need a maid? No, he doesn't need a maid. Last one. Do they need a part-time nurse to look after their parents? Do they need a part-time nurse to look after their parents? அவங்களுடைய பேரண்ட்ஸை கவனிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் நர்ஸ் தேவையா? இந்த கேஸில் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுடைய அம்மா அப்பா, அவருடைய அம்மா அப்பா, 2 பேருடைய அம்மா அப்பாவும். ஓகே. டு தே நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ்? நோ, தே டோன்ட் நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் நவ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ். நோ, தே டோன்ட் நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் நவ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ். அவங்களுடைய பேரண்ட்ஸை கவனிப்பதற்கு இப்போ அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் நர்ஸ் தேவையில்லை. நோ, தே டோன்ட் நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் நவ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ். டு தே நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ்? நோ, தே டோன்ட் நீட் எ பார்ட் டைம் நர்ஸ் நவ் டு லுக் ஆஃப்டர் தேர் பேரண்ட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வேற ஹெட்டிங் போடுங்க. நீட் ஆஸ் எ மோடல் ஆக்சிலரி வேர்ப். நீட் as a modal auxiliary verb. So, modal auxiliary verb செயல்பட போகுது நீடு. அது எந்தெந்த வழியிலும் பாருங்க.
You please start writing examples. Okay. You need not go there. You need not go there. நீங்க இங்க போக தேவையில்லை. இந்த கேஸ்ல go is a main verb. அப்ப need வந்து auxiliary verb செயல்படுது. என்ன what auxiliary verb? Modal auxiliary verb வருது. Understand? So go is a main verb. Need வந்து modal auxiliary verb வருது. You need not go there. நீங்க இங்க போக தேவையில்லை. Next. He need not come here. He need not come here. அவர் இங்க வர தேவையில்லை. Next. She need not wait for the manager. She need not wait for the manager. மேனேஜருக்காக அவர் வெயிட் பண்ண தேவையில்லை. She need not wait for the manager. Next. They need not report the matter to the director. They need not report the matter to the director. அவர்கள் டைரக்டருக்கு அந்த மேட்டர் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. They need not report the matter to the director. Next. He need not feel like that. He need not feel like that. அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்லை. He need not feel like that. Next. She need not do this work. அவ இந்த ஒர்க்கை செய்ய தேவையில்லை. She need not do this work. Next. You need not worry. நீங்க worry பண்ண தேவையில்லை. You need not worry. Next. You need not attend the meeting. You need not attend the meeting. நீங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண தேவையில்லை. You need not attend the meeting. Next one. He need not argue with them unnecessarily. He need not argue with them unnecessarily. தேவையில்லாம அவர்களுடன் ஆர்கியூ பண்ண தேவையில்லை. He need not argue with them unnecessarily. Last one. You need not meet the manager in this regard. You need not meet the manager in this regard. இது சம்பந்தமா நீங்க மேனேஜர் மீட் பண்ண தேவையில்லை. You need not meet the manager in this regard. You see here, இது வரைக்கும் கொடுத்தது ஆக்டிவ் சென்டென்ஸ். இதுல பாசிவ் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ஜஸ்ட் ஒரு லைன் விட்டு எழுதுங்க. You just understand how passive sentences are. All the letters need not be sent by courier. All the letters need not be sent by courier. எல்லா லெட்டர்ஸையும் கொரியர் மூலமாக அனுப்பப்பட தேவையில்லை. Passive sentence. Subject is not the to. You are aware of it. Okay. All the letters need not be sent by courier. Next. All the windows need not be kept open. All the windows need not be kept open. எல்லா விண்டோஸையும் திறந்து வைக்கப்பட தேவையில்லை. All the windows need not be kept open. Next. All the lights and fans need not be switched on. All the lights and fans need not be switched on. எல்லா lights and fansையும் switch on பண்ணப்பட தேவையில்லை. All the lights and fans need not be switched on. Next one. This matter need not be informed to the HOD. This matter need not be informed to the HOD. HOD இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணப்பட தேவையில்லை. This matter need not be informed to the HOD. Last one. All these chairs need not be taken there. All these chairs need not be taken there. இந்த எல்லா சேர்ஸையும் அங்கே எடுத்து செல்லப்பட தேவையில்லை. All these chairs need not be taken there. That's all. Next. இப்ப பாருங்க, this is very very important usage. Okay. அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட் ரெஃபரிங் டு பாஸ்ட். பாஸ்ட் ரெஃபர் பண்ணி பேசக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஆக்டிவா இருக்கட்டும் பேசிவா இருக்கட்டும் போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே. நீடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செயல்பட போறோம். ஸோ இந்த இடத்துல நீடு வந்து மோடல் ஆக்சிலரி வெர்பா வருது. அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க. யூ நீட் நாட் ஹவ் டன் த ஒர்க் எஸ்டர்டே. யூ நீட் நாட் ஹவ் டன் த ஒர்க் எஸ்டர்டே. நீங்க அந்த ஒர்க்கை செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஐ ஆம் டேக்கிங் மீனிங் ஃபார் திஸ் சென்டென்ஸ்? நேற்று நீங்க அந்த ஒர்க்கை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அந்த ஒர்க்கை செஞ்சிட்டாரு. ஓகே. செஞ்ச பிறட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, நேத்து நீங்க அந்த ஒர்க்கை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெஃபரிங் டு பாஸ்ட். பாஸ்டை ரெஃபர் பண்ணி பார்க்கக்கூடிய சென்டென்ஸ். இதுல ஆக்டிவ் வரும், பாசிவ் வரும். ஆக்டிவ் யூசேஜ் நம்ம பார்ப்போம், பாசிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட். யூ நீட் நாட் ஹவ் brought lunch today. யூ நீட் நாட் ஹவ் brought lunch today. இன்னைக்கு நீங்க லஞ்ச் கொண்டு வந்ததற்கு அவசியமே இல்லை. யூ நீட் நாட் ஹவ் brought lunch today. அவர் லஞ்ச் கொண்டு வந்தாரு, வேற ஏதோ ஏற்பாடு பண்றாங்க, அவர் லஞ்ச் கொண்டு வந்ததுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்ல வராங்க. ஓகே. He need not have been there yesterday. He need not have been there yesterday. ரெண்டு விதத்துல இங்க மீனிங் எடுக்கலாம். இங்க பாருங்க, நேற்று அங்கே அவ இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு மீனிங். இன்னும் ஒரு மீனிங் இருக்கு. நேற்று அவர் அங்க போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த பீன் வந்து போயிட்டு வந்ததை பற்றி பேசும்போது
பீனை யூஸ் பண்றது உண்டு. புரியுதா? நேற்று நீங்க அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அப்படியே மீனிங் எடுத்து எடுக்கலாம். நீங்க அங்க இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 விதத்துல மீனிங் எடுக்கலாம் இந்த கேஸ்ல. He need not have been there yesterday. Next. She need not have stayed at her friend's house last night. She need not have stayed at her friend's house last night. Last night, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல அவ தங்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. She need not have stayed at her friend's house last night. Last one. The peon need not have come to office before 8 o'clock yesterday. The peon need not have come to office before 8 o'clock yesterday. நேற்று 8 o'clock முன்னாடி பியூன் ஆபீஸ்க்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் 8 o'clock முன்னாடி வந்துட்டாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு? நேற்று 8 o'clock முன்னாடி பியூன் ஆபீஸ்க்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. The peon need not have come to office before 8 o'clock yesterday. See here, இது வந்து active sentence. Okay, subject is the doer. இப்போ நம்ம பார்க்க போறது passive sentence. Subject is not the doer. You are aware of it. Okay, please write. The matter need not have been reported to the director as soon as he came to office yesterday morning. அப்ப here the matter வந்து subject இருக்கு. That's not the doer. This is what passive sentence. Subject is not the doer. Okay. So we have to write in passive when the subject is not doer. The matter need not have been reported to the director as soon as he came to office yesterday morning. நேற்று மார்னிங் டைரக்டர் ஆபீஸ்க்கு வந்த உடனே அந்த மேட்டரை டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. The matter need not have been reported to the director as soon as he came to office yesterday morning. Heக்கு பதிலா டைரக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி I have taken translation. Okay. Next one. The amount need not have been invested in a private bank for 10 years. The amount need not have been invested in a private bank for 10 years. 10 yearsக்கு அந்த அமௌண்ட்டை ஒரு பிரைவேட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? வெல்விஷர் 10 இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை ஒரு பிரைவேட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. The amount need not have been invested in a private bank for 10 years. Last one. All those chairs need not have been brought here. All those chairs need not have been brought here. அந்த எல்லா சேர்ஸையும் இங்க கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? அந்த எல்லா சேர்ஸையும் இங்க கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. All those chairs have not been brought here. That's all. இப்ப in need of அப்படின்னு ஒரு யூசேஜ் இருக்குல்ல, இடையில உள்ள நீடு வந்து அது நவுனா யூஸ் பண்ணக்கூடியது. என்ன அர்த்தம் வருதுன்னு பாருங்க. If you are in need of some money, don't worry, I will give. If you are in need of some money, உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுமாயின், don't worry, I will give. Don't worry, நான் தருவேன். If you are in need of some money, don't worry, I will give. அப்ப in need of இது ஒரு phrase. Okay. Next. If he is in need of a car, if he is in need of a car, let him take my car. அவருக்கு ஒரு கார் தேவைப்படுமானால் let him take my car. என்னுடைய காரை அவர் எடுத்து போகலாம். ஓகே. ஸோ in need of அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இன்னும் ஒன்று பாருங்க. if need be தேவைப்பட்டால் பிராக்கெட்டை if necessary போட்டுக்கிறீங்க. if need be கேளுங்க. if need be தேவைப்பட்டால் please call this number. if need be தேவைப்பட்டால் please call this number. நம்பர் கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட். if need be please call me. தேவைப்பட்டால் ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு கால் பண்ணுங்க. if need be please call me. Last one. if need be please take my motorbike. தேவைப்பட்டா நீங்க என்னுடைய மோட்டர் பைக் எடுத்துக்கோங்க. if need be please take my motorbike. ஓகே. அடுத்து நீடை யூஸ் பண்ணி இன்ஃபினிட்டி, அதாவது டூ இன்ஃபினிட்டியோட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பாருங்க. அது சென்டென்ஸ்ல வந்து நம்ம நிறைய பார்ப்போம். இங்க நான் கொடுத்துறேன். ஓகே. he needs to win this game to stay in the match. he needs to win, அது வந்து to infinity. ஓகே. அதுக்கு முன்னாடி need வருது, அதுக்கு அடுத்து to win. that means what? to infinity பேர் அதுக்கு. he needs to win this game to stay in the match. அந்த மேட்ச்ல இருக்கு, அவன் இந்த கேம்ல வின் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஓகே. he needs to win this game to stay in the match. Next. she doesn't need to do this work now. she doesn't need to do this work now. அவ இப்ப இந்த ஒர்க்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். he doesn't need to
do this work now. சில கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் வரும். அந்த கேஸ்ல நீடு இருக்கும். அப்ப அந்த ஜெரண்ட வர்றத பாசிவ் யூஸ்ல கொண்டு போனா நீடை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. These 3 pans need washing. These 3 pans need washing. என்ன அர்த்தம்? இந்த 3 pansக்கு வாஷிங் தேவை. These 3 pans need washing. இந்த பாசிவ்ல கொண்டு போகலாம். எப்படின்னு பாருங்க. These 3 pans need to be washed. These 3 pans need to be washed. இது பாசிவ்ல கொண்டு போகலாம். இந்த 3 pans வாஷ் பண்ணப்பட வேண்டியது அவசியம். These 3 pans need to be washed. Then I have a shirt. எனக்கு ஒரு ஷர்ட் இருக்கு. That needs altering. That needs altering. அதுக்கு altering தேவை. இதை பாசிவ்ல எப்படி கொண்டு போறது? That needs to be altered. அவ்வளவுதான். That needs to be altered. அது பாசிவ்ல கொண்டு போகலாம். அப்ப இந்த கேஸ்ல ஜெரண்டோட நீடு வரும். அந்த கேஸ்ல அந்த சென்டென்ஸை வந்து பாசிவ்ல கொண்டு போய் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். Later on we will see. Okay? Is it clear? Have you written correctly? Okay. Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, and surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadrivedu. Thank you.